இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 94வது சங்கீதம் 11வது வசனம். மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே எப்பவும் யாராவது ஒருவருடைய யோசனைப்படி தான் வாழ்கிறோம். சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் யாராவது நம்மளை ஆளுகை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது, வேலை பார்க்கும்போது, மேரேஜ்க்கு அப்புறம் பிள்ளைகள், அவங்களுடைய படிப்பு, இப்படி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒருவருடைய யோசனைப்படி தான் நாம் வாழுகிறோம். ஆனால் வசனம் சொல்லுது மனுஷனுடைய யோசனை வீண் அப்படின்னு. அப்போ யார் சொல்வதையும் நாம் கேட்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மாம்சத்திலிருந்து வருகிற யோசனையை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுது. அப்போ நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும், எது மாம்ச பிரகாரமான யோசனை, எது ஆவிக்குரிய யோசனை, தேவன்கிட்ட இருந்து வருகிற ஆலோசனை எதுங்கிறத நாம கண்டுபிடிக்க தெரியணும். வேதத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ரூத் கரெக்டான ஆலோசனையை கண்டுபிடிச்சி அதுபடி செய்கிறா. நகோமி தன்னுடைய கணவன் 2 மகன்களோடு பஞ்சம் ஏற்பட்ட காரணத்தினால மோவாபிய தேசத்துக்கு போகிறா. அங்கே போய் 2 பையன்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறா. ஆனால் கணவரும் இறந்து போயிடுறாங்க, 2 பசங்களும் இறந்து போயிடுறாங்க. சரி, திரும்ப நம்ம நாட்டுக்கே திரும்ப போயிடலான்னு சொல்லி கிளம்பும்போது 2 மருமகள்களும் நாங்களும் உங்கள் கூட வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நகோமி 2 பேருமே நீங்கள் உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்துக்கிறா. இப்போ இந்த யோசனையை ஓர்பால் அப்படிங்கிற மருமகள் கேட்டுட்டு தன்னுடைய தாய் தகப்பன் வீட்டுக்கு போயிடுறா. ஆனால் ரூத் இந்த யோசனையை கேட்காம, உங்களுடைய நாடு தான் என்னுடைய நாடு, உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் சொல்லிட்டு நகோமி கூடையே அவளுடைய சொந்த நாட்டுக்கு வந்துடுறா. இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் போவாசை மேரேஜ் பண்ணி ஏசப்பாவுடைய தலைமுறையில் அவளுடைய பெயரும் இடம்பெறுது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! நம்மளுடைய வேதத்தில் ரூத் அப்படின்னு ஒரு புக்கோட நேமே கொடுத்துருக்குறாங்க. அப்போ நகோமியோட யோசனையை கேட்டதுனால ஓர்பால் திரும்ப போயிட்டா, அவளுடைய சரித்திரம் அதோட முடிஞ்சிருது. ஆனால் ரூத் அந்த யோசனையை கேட்காம திரும்ப வந்ததுனால இங்கே ரூத்தோட சரித்திரம் ஏசப்பாவோட சரித்திரத்தோடு சேருது. அதனால் நமக்கு ஒரு யோசனை யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அது மனுஷங்க கிட்ட இருந்து வருதா இல்லை தேவன்கிட்ட இருந்து வந்ததுனால சொல்கிறாங்களாங்கிறத கண்டுபிடிக்க தெரியணும். தேவன் தம்முடைய நல் யோசனையினால் நம்மளை நடத்தினார் அப்படின்னா நாம் நிச்சயமாக வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா அவர் யோசனையில் பெரியவர். மற்றவர் யோசனையை ஆவியில் ஆராயாமல் அப்படியே கேட்டு ஆசீர்வாதங்களை இழந்து போகாமல் நாம் இருக்கணும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வசனங்களுக்கு நன்றி ஏசப்பா. அமேன். எங்கள் ஒவ்வொருத்தர் கூடயும் நீங்கள் இருக்கிறீங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி சுகமாய் தங்க பண்ணுவீங்க ஏசப்பா. ஆமேன். நன்றியப்பா. நோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பத்துக்காகவும் இப்பொழுது ஜெபிக்கிறோம் அப்பா. அமேன். ஒரு அருமையான குடும்பத்தை அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அமைத்து கொடுத்துருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமேன். இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் நீங்கள் சந்திக்கிறீங்க ஏசப்பா. அமேன். அப்பா இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் அன்பினால் இணைத்திருக்கிறீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. அமேன். இந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் வரணும்ப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளணும்ப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து மன்னிக்க தெரியணும்ப்பா. அமேன். அங்கே மன்னிப்பு இருக்கும்போது, அன்பு இருக்கும்போது அந்த குடும்பம் உம்மால் கட்டப்பட்டு இருக்குமாப்பா. அமேன். அப்பா ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்கும் நீங்களே அக்கினி மதில் சுவராக இருங்கப்பா. அமேன். அந்த வீடு அப்பா
ஜெபம் பண்ணுறதுலையும் ஆராதனை பண்ணுறதுலையும் உன்னுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுலையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா உன்னுடைய கிருபை சூழ்ந்திருப்பதாகப்பா. ஆமென். உங்கள் மகிமைக்குள்ள அப்பா எங்கள் எல்லாருடைய குறைவுகளையும் நீங்கள் நிறைவாக்குறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆமென். அப்பா நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. நாங்கள் கையிடும் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. எதிரையும் குறைவுபடாமல் சகலவற்றிலும் நிறைவோடு வாழ வைக்கிறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆமென். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. வியாதியில் இருக்கிறவங்களுக்கு அப்பா வியாதி படுக்கையை மாற்றி போடுங்கப்பா. உங்களுடைய தழும்புகளால் இந்த பிள்ளைகள் சுகமாகி இருக்க கடவார்களாகப்பா. ஆமென். அப்பா பிள்ளைகளின் பிள்ளைகள் ஜென்ரேஷனா அப்பா உண்மை அறிந்து கொள்ளணும்ப்பா. ஆமென். நீங்கள் அவர்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறணும் ஏசப்பா. அப்பா விசேஷித்த ஞானத்தால் நிரப்புங்க ஏசப்பா. அப்பா எங்களுடைய ஃபேமிலியை முழுவதுமாக உங்களுடைய பிரசன்னத்தினாலும் உங்களுடைய சமாதானத்தினாலும் உங்களுடைய சந்தோஷத்தினாலும் இப்போதே நிரப்புங்க ஏசப்பா. ஆமென். அப்பா எங்கள் ஒவ்வொருத்தரையும் சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பா. அன்பினால் கட்டப்பட்டவர்களாக ஆமென் மற்றவங்களுக்கு எங்கள் வாழ்க்கையே ஒரு பாடமாக அமையும்படி எங்கள் குடும்பத்தை அன்பினால் கட்டுங்க ஏசப்பா. ஒவ்வொரு உறுப்பினர்கள் இருதயத்திலே இப்பொழுது பேசுங்க ஏசப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போங்கிறதுக்கு தக்கதாக அப்பா எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்பா உண்மை அறிந்து கொள்ளணும்ப்பா. ஆமென். ஜீவனுள்ள தேவனை அப்பா அவங்க அறிந்து கொள்ளணும்ப்பா. நீர் எவ்வளவு நல்லவருங்கிறத ஒவ்வொரு பிள்ளைகளும் ருசிச்சு பார்க்கணும் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் நீங்கள் இடைப்படுகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அப்பா உங்களுடைய கிருபையும் தயவும் உங்களுடைய பிள்ளைகளை விட்டு விலகாமல் இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமென். இன்று வரைக்கும் அப்பா அவங்க அனுபவிக்கிற எந்த கஷ்டங்களும் இனி இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுப்பா. குடும்பம் முழுவதும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படணும் ஏசப்பா. யாருடைய குடும்பங்கள்லாம் பிரச்சனை இருக்குதோ இன்று கட்டப்படணும் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் இப்பொழுது பேசுங்கப்பா. ஆமென். ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்க கற்றுக் கொடுங்க ஏசப்பா. எப்பேற்பட்ட பாவங்கள் செய்தாலும் தவறுகள் செய்திருந்தாலும் அப்பா நீங்கள் எங்களுக்கு மன்னிச்சது போல இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் மன்னிப்பார்களாகப்பா. ஆமென். விட்டு கொடுத்து அன்பை மாத்திரம் பரிமாற அப்பா அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஏசப்பா. விசேஷித்த ஞானத்தால் நிரப்புங்க ஏசப்பா. ஆமென். குடும்பம் முழுவதும் இன்றைக்கு கட்டப்படுகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமென். அப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறேன். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்யம் மந்திரம் செவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.